ஹலோ கைஸ், நான் உங்கள் ரவி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து நம்ம ரீல்ஸ் அண்ட் மீம்ஸ் பார்த்த அதோட கண்டினியூஸாக இருக்கிற ஒரு பார்ட் வீடியோ தான் மீம்ஸ் அண்ட் ரீல்ஸ் ஆக்ஷன். நம்மளும் சரிக்கிற வேண்டி தான், யார் தட்ட போகிறோம் நமக்கு. அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீடியோ வருதுன்னா, அதுக்கடையே நம்ம நிறைய வீடியோஸ் போட்டு அது போட்டிருக்கோம். அது போடணும்ல, அது மாதிரி இந்த வீடியோ போடணும்ல, ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ போட்டால் ஒரு ஃபன் ரிலேட்டடாக நம்ம வந்து ஒரு என்ன சொல்ல யதார்த்தமாக இருக்கும். இந்த யதார்த்தம்னு கேட்கலாம், புரியுது. நீ ஊர்ட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் இது. அதான் பார்க்க போகிறோம். ஒரு சில மீம்ஸ் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். அது நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், நான் கேரண்டி. அந்த கண்ணாடி போட்டாதாங்க எனக்கு நான் யூடியூபர்ன்ற ஒரு எண்ணமே வருது. எப்படிலாம் என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு மீம் சும்மா மிக்சடா பார்ப்போம். அது ஒரு மிக்சடா ஒரு சில மீம்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதில் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு மீம் வந்து எனக்கு வச்சு நான் பார்த்ததில் ஒரு சில மொக்கையாகவும் இருக்கலாம், நல்லாவும் இருந்திருக்கலாம். அதில் எடுத்து வச்சிருக்கிற ஒரு சில ரொம்ப நாள் எடுத்து வச்ச வீடியோ, எடுத்து வச்ச கண்டென்ட்டு, யாரி ஏன் வளருது, எடுத்து வச்ச மீம்ஸ் நான் உங்களுக்காக காமிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு மீம் வந்து, டேய் அவன் ஒன்றாதான் வச்சான் பார்க்குறா, எப்படிப்பட்ட வரிகள். ஸ்கூல் ஆர் காலேஜ் பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் மென்ஷன் இஸ் ஆல், எல்லாருக்கும் மென்ஷன் ஒன்று மீமை இப்படி தாங்க சொல்லி நம்ம இதே எடுத்து விட்றோம். அந்த பொண்ணு நம்ம பார்க்கவே பார்க்காது, சும்மா தான் யதார்த்தமாக பார்த்துருக்கோம். சரி பாடி பார்த்தாலும் நமக்கு தெரிய வேண்டாம், சரி பார்த்துட்டு போவாங்கன்னு விட்டுறலாம். இப்படி பார்க்க மாட்டாங்க சொல்கிறேன், பார்த்துட்டு போய் விட்டுறலாம். இவன் கூட இருக்கிறவன் வில்ல பேத்துவான் பாருங்க. டே அந்த மச்சான் அந்த பொண்ணு பார்க்கல, இந்த மச்சான் பொண்ணை பொண்ணு பார்க்கடா, என்ன புது இதான் எவன் வந்துட்ட கேட்டான். சரி பார்க்காங்களா, நம்ம சைக்கிளில் பார்க்க வேண்டியதுதான், ரெண்டு செய்ய வாய்ப்பில்லை ராஜா. அடுத்த ஒரு மீம் வந்து ரீல்ஸ். தைரியமா எங்க வீட்டுல வந்து பொண்ணு கேளுடா, ஹோட்டல்ல 2வது தடவை சட்னி பயந்து வெறும் இட்லியை சாப்பிட்டவன் நான். கரெக்டா இருக்க. ஹோட்டல் போயிட்டு இப்போ இட்லி சாப்பிட்டு கொஞ்சம் சட்னி தேவைப்படும், கொஞ்சம் சாம்பார் தேவைப்படும், கூப்பிட முடியாது, பக்கத்தில் தான் ஊற்றிக்கலாம். அண்ணா அண்ணா மாறி பார்ப்பாங்க, அப்படிதாங்க தோணும். அது இன்ட்ரோவர்ட்டா இருக்கிறவங்களுக்கு. அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாளா? இது வந்து சமர்ப்பணம். ரெண்டாவது வந்து ஒரு மீம், இது எல்லாருக்குமே சிங்கிள்ஸ்க்கு பிடிச்ச ஒரு மீம்ங்க. இது பாருங்க. மகாராணி என்ன குறுக்க இந்த கௌசிக் கொண்டா யதார்த்தமாக பண்ண மாதிரி தெரில, நல்லா வாண்டடாக பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியும். எல்லாருக்கும் சமர்ப்பணங்க. இதுவும் ட்ரெயினில் போகிறவங்க எல்லாருக்கும். அடுத்த ஒரு மீம் வந்து பார்ப்போம். இப்போ சட்டையை மாற்றிட்டு போனால் மட்டும் எவ்வளோ பார்க்க போகிறான், போய் வாங்கிட்டு வாடா. அது பொண்ணு ஒருத்தவங்க பார்க்க வைக்கிறதுக்காக இல்லை, நம்ம லுக்கா தெரியணும்ல வெளியே, யாரா இவனுங்க எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க, அதுக்காக. இருந்தாலும் இப்படிலாம் சொல்லி சமாளிச்சுக்க வேண்டியதான், இன்னும் அதானே. சரி அடுத்த ஒரு மீம் பார்ப்போம். கேர்ள்ஸ் த ஜஸ்ட் ஒன் அரியர் ரியாக்ஷன். இப்போ ரீசெண்டாக ஒரு வந்துருந்துச்சு, பார்ப்போம். ஏதோ குருமாடி கமல் சார் மாதிரிலாம் இருக்கிறான், ரப்பா. தெரிஞ்ச பையன்கிறாலதான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். என்ன அந்த பிள்ளைக்கு இது நல்லா இருந்துச்சு. அடுத்த ஒரு ரீல்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஜூனியர்ஸ் அண்ட் சீனியர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அண்ணனே என்னடா இல்லைண்ணே, அண்ணனை அடிக்க போனீங்க.
அடங்கப்பா. அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ணுவீங்க? அண்ணனுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுவீங்க? என்னையா பண்ணுவீங்க? அண்ணனுக்கு என்னதான் பண்ணுவான், அண்ணனுக்கு என்ன பண்ணுவேன் பார்த்துங்க, இறங்கிடுவேன். உண்மையை கேட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து இந்த நியூஸில் வந்து ரெண்டாவது இந்த ரியாலிட்டி நியூஸ் வந்து டிடி மாஃபன் இப்போ ரீசெண்டாக ஒரு பிரச்சனை நடந்துச்சுல, அவருக்கு ஜெயிலுக்கு போனது. அதை பற்றி அவர் ஃபேன்ஸ் வந்து மீட் பண்ணி ஏதோ பேசிக்கிட்டு இருக்கும்போது நிறைய டிவி சேனல்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அப்போ வந்து ஒருத்த அண்ணனுக்கா என்னென்ன பண்ண பேசிக்கிட்டு இருக்க ஒரு நியூஸ் வெளியில் வந்து போயிட்டு என்ன பண்ணுவீங்க ஒன்றும் பண்ண முடியாது. அதில் இது யூஸ் வாசனை மட்டும் பார்த்துருந்தாருன்னா டேய். இன்னொரு ஒரு மீம், அது ரொம்ப என்ன சொல்ல லாஸ்ட்டாக இருந்துச்சு, எடுக்க வரேன்ட்டேன், நான் வந்துச்சு. இந்த மீம் பார்ப்போம். காசு இருந்தால் நிம்மதி இருக்காது ப்ரோ, சாலா எல்லாத்தையும் இல்லாத ஆளுங்கிட்ட கொடுத்துட்டு பிக்சை எடுடா. ஆமாங்க, இப்போ காசை பற்றி பெருசாக இருக்கும். இப்போ முக்கியம், அது ரொம்ப மணி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை பற்றி பேசும்போது காசுலாம் ஒரு விஷயம் இல்லைப்பா அப்படி பேசுகிறாங்க. பாதி பேர் வந்து 90% வந்து சம்பாதிச்சு வச்சு ஒரு ரேஞ்சுக்கு வந்தவங்களாக இருப்பாங்க. காசு பெருசாக முக்கியம். நம்ம மிடில்லே தான் தொங்கிட்டு இருக்கோம், இப்போ தான் தொங்குறோம். அந்த இடத்துக்கே நம்ம போக முடியலை. நம்ம எப்படி பேச முடியும்? பேசலாங்க, அதான் காசு மதிச்சு என்னாலும் பேசலாம், இருக்கும்போது பேசலாம், இல்லாத போது ஒதுக்கிட்டு தானே இருக்கணும். இவ்வளோ நான் எடுத்து வச்சுருந்த மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன். உங்களுக்காக மீம்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுன்னா என்னோட இன்ஸ்டா ஐடி கீழே தரேன், சென்ட் பண்ணுங்கள். ஓகே, எப்படி நான் வீடியோ இருந்தது? நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுதானே ஆகணும், இதுதாங்க ஆகணும். நல்லா இருந்துன்னு நினைக்கிறேன். இதை மாதிரி அடுத்தடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு காமெடி வீடியோ, ஃபன் வீடியோ, எனி டைப் ஆஃப் வித்தியாசமான வீடியோ உங்களுக்கு வந்து சந்திக்கிறேன். ஓகே, பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்க, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. வீடியோ பேச நினச்சது. அடுத்த இன்ட்ரெஸ்டான வீடியோ வந்து பார்ப்போம். பாய். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க.